ஆமா, நித்திய மகிழ்ச்சி டீம் இங்கேயும் வந்துட்டீங்களா? சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. வர்றதை சொல்லவே இல்லையே. சரி, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். இ மைனர் கொடுங்க, இ மைனர். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, 2 கைகள் தந்தார். எதற்காக? சர்ச்சுக்குள்ள இருக்கும்போது வாட்ஸ்அப்ல அனுப்புறதுக்கா? இல்லை இல்லை. ஹல்லேலூயா. ஆமாம், இப்போ இவ்வளோ நேரம் சாதாரணமாக படித்த இந்த பாட்டை இப்போ நல்லா தலைக்கு மேலே கை தட்டி பாட போகிறோம். எத்தனை பேருக்கு இந்த பல்லவி ஆசீர்வாதமாக இருக்கு? ஹல்லேலூயா. ஆமாம், நான் வரும்போது கூட ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, நீங்கள் பிரசங்கமே பண்ண வேண்டாம், இந்த ஒரு பாட்டை பாடி முடித்தாலே போதும்னாங்க. ஆமாம், சரி. ஹல்லேலூயா. சேர்ந்து பாடலாமா? எப்படி கை தட்டணும்? ஆமாம், 1 2 3 ஸ்டார்ட். இன்பமானாலும் நீதானே, நல்லா தலைக்கு மேல எல்லாவற்றிலும் நீதானே. நீங்க பாடணும். இன்பமானாலும் நீதானே, இன்பமானாலும் நீதானே, எல்லாவற்றிலும் நீதானே. அனைத்திலும் உம் அன்பை தந்தீ, நடந்தாலும் நீதானே, என் எல்லாவற்றிலும் நீதானே. என்ன வந்தாலும் நீதானே, எது நடந்தாலும் நீதானே, என் எல்லாவற்றிலும் நீதானே. அப்படி சொல்லுங்க. இம்மட்டும் இம்மட்டும் என்னை கைவிடவில்லை, இனிமேலும் என்னை மறப்பதில்லை. என்னை கைவிடவில்லை, இனிமேலும் என்னை மறப்பதில்லை. நம்புவேன் நம்புவேன் என் இயேசுவே உம்மை, தேடுவேன் என் இயேசுவே உம்மை. ஐயப்பா, நம்புவேன் என் இயேசுவே உம்மை, தேடுவேன் என் இயேசுவே உம்மை. கைகளை தலைக்கு மேல தட்டி ஹல்லேலூயா, நல்ல சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இம்மட்டும் நடத்தினவர் இனியும் நடத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்களே? உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஓஹோ, நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை. அப்படி கைகள் அசை. அல்லேலூயா, ஆனந்தமே.
அப்பாவுக்கு மகிமை செலுத்த முடியுமோ? ஜீசஸ் சத்தமா ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். தேங்க்யூ அப்பா. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை. தேங்க்யூ. ஆராதனை ஆராதனை ஏசையா. அன்பு கூறுவே சொல்லுவீங்களா? அன்பு கூறுவே. தேங்க்யூ ஜீசஸ். இடம் நெருக்கடியா இருக்கிறதுனால நம்ம முழங்கால் எழுந்து நிற்க முடியாது. இருக்கிற இடத்துல அப்படியே அமர்ந்த வண்ணமாவே கை உயர்த்தி அப்படியே கண்களை மூடி அவரை ஆராதிங்க பார்ப்போம். அனைத்திலும் உம் அன்பை தந்தி, கிருபையா என்னை நடத்தி வந்தி. அனைத்திலும் உம் அன்பை தந்தி, கிருபையா ஜீசஸ். அப்படி ரெண்டு கரம் உயர்த்தி நேசிப்பேன் என் இயேசுவே உம்மையே, வாழுவேன் என் இயேசுவே உமக்காகவே. நேசிப்பேன் என் இயேசுவே உம்மையே, வாழுவேன் என் இயேசுவே உமக்காகவே. ஒரே ஒரு வாழ்வு தான், அது ராஜாதி ராஜாவுக்காக தான். என்ன போராட்டம் வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும் கண்ணை மூடி சொல்லுங்க, உமக்காக வாழ்வேன். ஒரு அருமையான பாஸ்டர் ஜேக்கப் ராஜன் பாருங்க, 95 இங்கே ஒரு மனிதனா வந்து இன்னைக்கு ஆண்டவர் இவ்வளவு மக்களை திரளாய் கொடுத்திருக்கிறார். நல்ல கைத்தட்டி அபிஷேகம் பெற்றவங்க அந்நிய பாஷையில ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதுக்கெல்லாம் ஒரே காரணம். என்ன காரணம் தெரியுமா? கர்த்தரை நேசிக்கிற இருதயம். தேங்க்யூ அப்பா. 1000க்கும் மேற்பட்ட ஜனங்களை இந்த சபைக்கு கொண்டு வராருன்னு அவர் சொன்னாரு. நல்ல கைத்தட்டி அப்பாவுக்கு மகிமை. ஜீசஸ் சொல்லுங்க, ஜீசஸ் ஜீசஸ். அதற்கு காரணம் அந்த ஒரே அர்ப்பணம். என்ன அர்ப்பணம்? 2 கரம் உயர்த்தி சொல்லுங்க, அப்படியே நல்லா இல்ல 2 கை உயர்த்தி. நேசிப்பேன் என் இயேசுவே உம்மையே, வாழுவேன் என் இயேசுவே உமக்காகவே. உங்க சத்தம் கேட்கட்டும். Thank you, Daddy. இன்னும் ஒரு விசை. நேசிப்பேன் என் இயேசுவே. வெறும் காட்சி மாத்திரம். ஓஹோ ஆராதிப்பேன் ஆயுளெல்லாம் ஆராதிப்பேன். Thank you, Jesus.
கடைசியா பாடிடுவோம் கை உயர்த்தி. இன்பமானாலும் நீர்தானே, துன்பமானாலும் நீர்தானே, என் எல்லாவற்றிலும் நீர்தானே. இன்பமானாலும் நீர்தானே, துன்பமானாலும் நீர்தானே, என் எல்லாவற்றிலும் நீர்தானே. அப்பா, என் வாழ்க்கையில அனைத்திலும் உம் அன்பை தந்தி, கிருபையா என்னை நடத்தி வந்தி. அனைத்திலும் ஜீசஸ் உம் அன்பை தந்தி, கிருபையா என்னை நடத்தி வந்தி. நேசிப்பேன் என் இயேசு உம்மையே, வாழுவேன் என் இயேசுவே. glory glory. அப்பா, நேசிப்பேன் இயேசுவே உம்மையே, வாழுவேன் என் இயேசுவே உமக்காகவே. உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் ரெண்டு கைகளை உயர்த்தி நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதியில் முழங்காடி நின்று, உம் பாதையில் நான் நடந்திட்டால், உம் சந்நிதியில் முழங்காடி நின்று, உம் பாதையில் நான் நடந்திட்டால், நல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. இன்னல் துன்பமே வந்தாலும் thank you நான் பின் திரும்பேனே. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு ஆராதனை ஆராதனை. Thank you, Jesus. தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா, முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. Glory, glory. முற்பிதாக்கள் Jesus. எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே.
தட்டி thank you Jesus, thank you Jesus. கர்த்தர் உலாவுகிறார் உங்கள் நடுவே, கர்த்தர் உலாவுகிறார். சத்துரு ஜெயம் பெறவே முடியாது. வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் அவனை விட வேகமாய் ஆவியானவர் செயல்பட்டு வெற்றி கொடியேற்றுகிறார். சபையே உனக்காய் வெற்றி கொடியேற்றுகிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவாவியினால் எல்லாமா, தேவாவியினால் எல்லாமாகும். இயேசுவின் ரத்தம் ஜெயா, ரத்தம் ஜெயா, ரத்தம் ஜெயா. இந்த பகுதி முழுவதும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கிறோம். ஒரு பெரிய விடுதலை உண்டாவதாக. இந்த ஆராதனைக்கு பிறகு சங்கிலிகள் அறுக்கப்படுவதாக, அஸ்திபாரங்கள் அசைவதாக. இப்பொழுதே ஆரம்பமாகிறது. Glory, glory. Thank you, அப்பா. நீங்க அவரை மாத்திரம் நோக்கி பார்த்து கொண்டே இருங்க. எல்லா சூழ்நிலையிலையும் அவரை பார்த்து நீங்க சொல்லிக்கொண்டே இருக்கணும். இன்பமானாலும் நீர்தானே, துன்பமானாலும் நீர்தானே, என் எல்லாவற்றிலும் நீர்தானே. இன்பமானாலும் நீர்தானே, துன்பமானாலும் நீர்தானே, என் எல்லாவற்றிலும் நீர்தானே. அனைத்திலும் வார்த்தையை நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இந்த பக்கம் சொல்லலாம். பழைய ஏற்பாடு 1061வது பக்கம், 1061வது பக்கம், 2வது அதிகாரம், யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2வது அதிகாரம் 26வது வசனம். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. பாஸ்டர் ஜேக்கப் ராஜன், திருச்சபை மக்களே, நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகவே மாட்டீர்கள். நல்ல கைத்தட்டி எவ்வளவு ஸ்தோத்திரம் பண்ண முடியுமோ ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நன்றி. நீங்க ஒருபோதும் என்ன செய்ய மாட்டீர்கள். ஆண்டவர் சொல்ற, நீ ஏன் ஜனம் ஒருபோது என்ன செய்ய மாட்டீர்கள், நீங்க எப்போதும் துதித்து கொண்டுதான் இருப்பீர்கள். அதான் சொல்றார், நீங்கள் உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம துதிக்கிற கூட்டம், வெட்கப்படுற கூட்டம் இல்ல.
பக்கத்தில் ஒருத்தர் பார்த்து சொல்லுங்க பார்ப்போம். ஒரு வயசான தாயாரை பார்க்குறேன். ஆமாம், அவங்க முகத்தை பார்த்தாலே அவ்வளோ சந்தோஷம். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, ஆமாம், நீங்கள் ஒருபோதும் வெட்கமடைய மாட்டீர்கள். நீங்க துதித்து கொண்டே தான் இருப்பீர்கள். எப்ப பார்த்தாலும் உங்க வாயில் என்னதான் வரும்? ராஜா தி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜா தி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். அப்படி காமிங்க. கலக்கம் இல்லை, எனக்கு கவலை இல்லை, கர்த்தர் என்னை மேய்ப்பராயிருக்கு. அப்படி கையை காமிங்க. கலக்கம் இல்லை, எனக்கு கவலை இல்லை, கர்த்தர் என்னை மேய்ப்பராயிருக்கிறார். என்னை பசும்புல் மேய்ச்சலுக்கு நடத்துவார், நான் பசியார உணவு ஊட்டி மகிழுவார். பசும்புல் மேய்ச்சலுக்கு நடத்துவார், பசியார தலைக்கு மேல மகிழுவார். லா 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 சந்தோஷமா இருக்கீங்க. துக்கம் இருந்துச்சுன்னா போயிரும், சரியாயிரும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவார்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, துக்கம் இல்லாம யார் யார் இருக்கான்னு கேளுங்க. கவலை டெய்லி தவளை மாதிரி வரத்தான் செய்யும். அதை துதியினால அடிச்சு தூக்கி போட்டு போய்கிட்டே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வீட்டுக்குள்ள தவளையை வச்சுட்டு தூங்குவீங்களோ அப்படின்னு. ஆனால் கவலையை மாத்திரம் என்ன செய்கிறோம்? நீங்கள் சொல்லணும், நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு. எனக்கு வாழ்க்கையில் செயல்படுவது இந்த வலதுகரம் மாத்திரம் தான். ஆமாம், என்னது? ஆமாம், போலியோ வியாதி வந்ததுனால இரண்டு காலு இடது கை எல்லாம் செயலற்று போச்சு. செயல்படுவது என்னது? இந்த வலதுகரம் மாத்திரம் தான். ஆனால் என்னையை பார்த்தா அவங்களுக்கு சோகமாவா தெரியுது? யாரும் என்னை சோகமாக பார்க்கவே விட மாட்டேன், அடி பிச்சிருவேன். ஹல்லேலூயா. நீங்க ஏன் சோகமா இருக்கணும்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஏன் சோகமா இருக்கிறீங்க? சந்தோஷமா இருங்க. ஹல்லேலூயா. எல்லாம் அப்பா பார்த்து கொள்வார். தலைக்கு மேல அப்படி கை தட்டி லா 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 லா. சொல்லுங்க, கலக்கம் இல்லை, எனக்கு கவலை இல்லை, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். கலக்கம் இல்லை, எனக்கு கவலை இல்லை, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். என்னை பசும்புல் மேய்ச்சலுக்கு நடத்துவார், நான் பசியார உணவு ஊட்டி மகிழுவார். என்னை பசும்புல் மேய்ச்சலுக்கு நடத்துவார், பசியார உணவு ஊட்டி மகிழுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். உன்னோட இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். நல்லா இந்த இடமே அதிர்ற மாதிரி ஒரு பெரிய அல்லேலூயா கைத்தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்க துதிக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. எத்தனை நன்மை செய்கிறாரு. காலையில கண்ணை திறக்கிறதே கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா. கண்ணு திறக்காம போயிருந்தா இன்னைக்கு என்ன ஆயிருக்கும்? ஆமா, கண்ணை திறக்க வச்சிருக்கிறாரு. அது அவருடைய கிருபையா இல்லையா? அதுக்கே நீ நன்றி சொல்லணும், துதிக்கணும். சில பேர் வாழ்க்கையில பெரிய லிஸ்ட் போட்டுருவோம், எனக்கு அது இல்லை, இது இல்லை, இது இல்லை, இது இல்லை.